தீபாவளி ஸ்வீட்லேயே இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பாதுஷா. இதை வந்து நான் நிறைய டைம் வந்து ஷாப்ஸில் வாங்கி சாப்பிட்ருக்கேன். ஆனால் வந்து வீட்டில் ட்ரை பண்ணதே இல்லை. வீட்டில் ட்ரை பண்ண பின்னாடி இந்த ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபியை நம்ம இவ்வளோ நாள் வந்து ஷாப்ஸில் வாங்கி சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு நான் நினச்ச மாதிரி நீங்களும் நினைப்பீங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு 200 கிராம் அளவுக்கு மைதா எடுத்துக்கலாம். உங்களுக்கு மைதா வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டுக்காக. அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாமே ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் வந்து புளிச்சிருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நெய் இல்லைனா வந்து உருக்கின வெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ண பின்னாடி இப்போ 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி சப்பாத்தி மாவுக்கும் கொஞ்சம் கெட்டியாக வந்து மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். இது நீங்கள் அடிச்செல்லாம் பிசையக்கூடாது. லைட்டாக வந்து விரல்களை வச்சு லைட்டாக வந்து எல்லாமே சேர்ந்து வர மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ அதை எடுத்து பிரித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேயர் பை லேயராக வரும். இதை வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து பிச்சு பிச்சு அப்படியே அடுக்கிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது பாதுஷாவில் வந்து லேயர் வந்து அழகாக ஃபார்ம் ஆகும். லேயர் பை லேயர் அழகாக நீட்டாக வரும். இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வந்து ரெஸ்ட் விட்டுருங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 200 கிராம் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணி இப்போ இது எப்படி ரெடி பண்ணணும்னா விளக்கெண்ணெய் கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணணும். பிசுக்கு பதம்னு சொல்லுவாங்க. கம்பி பதத்துக்கும் முன்னாடி இருக்க ஸ்டேஜ். இது வந்து தொட்டால் வந்து பிசு பிசுன்னு இருக்கும். ஆனால் கம்பி ஃபார்ம் ஆகக்கூடாது. அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்த பின்னாடி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு ரொம்ப டைட்டாக வந்து உருட்டக்கூடாது. லைட்டாக உருட்டிட்டு நடுவில் வந்து ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஓட்டையாகவும் ரெடி பண்ணலாம். ஓட்டை இல்லாமல் இந்த மாதிரி விரலை வச்சு திருகியும் ரெடி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சிம்பிளாக 2 சைடு வந்து கட்டை விரலை வச்சு ஒரு பஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அழகாக ரெடி ஆயிரும். இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பட்டன் பாதுஷா வேணாம்னா நீங்கள் இதே மாவில் பெரிய பாதுஷாவும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஆயில் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது. லைட்டாக வந்து கை பொறுக்கிற சூட்டில் இருந்தால் போதும். அந்த டைமில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அது எல்லாமே மேலே எந்திரிச்சு வரும். அப்போ வந்து நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 சைடும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். லோ டு மீடியமில் தான் நீங்கள் வச்சு பொரிக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் வந்தோன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு பாதுஷா எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராக்ஸு இந்த மாதிரி வந்து போர்ஸ் இருந்தால் தான் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணும். ஸோ வந்து நீங்கள் ரெடி பண்ணும்போது இந்த மாதிரி கிராக்ஸோடய ரெடி பண்ணுங்கள். இப்போ வந்து இதை 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வைக்கலாம். இல்லை ஒரு நாள் நைட் ஃபுல்லாக நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊற வச்சு எடுத்துகிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து சுகர் சிரப்லேயே வந்து ஊறணும்னு அவசியம் கிடையாது. லாஸ்ட்டாக உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே ஈஸியான பாதுஷா ரெசிபி ரெடி ஆயிரும்.